ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா தம்பியோட கைக்கு வந்து ஒரு மோல்டு எடுக்க போகிறோம். இதே நாங்கள் 2 முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக அப்லோட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் மோல்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 ml வாட்டர் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதில் இந்த பேக்கேஜை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஜெல் ஃபார்மேட்டுக்கு மாறுறதுக்கு முன்னாடியே வந்து கையை உள்ளே விட்டுறணும். அப்புறம் 3-4 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக செட் ஆகிடும். ஸோ ரிஷி அவர்கள் வந்து கையில் எல்லாம் ஆயிலாம் அப்ளை பண்ணிட்டு ப்ராப்பராக ரெடி ஆகிட்டாரு. ஆக்சுவலி இது பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும், அப்படின்னா தான் சீக்கிரமாக டக்குன்னு. அப்படிங்களா? சரி, பண்ணி வச்சு சொல்லி வச்சுங்க. சரி, நெக்ஸ்ட் பண்ணலாங்களா? ஃபாஸ்ட்டாக டக்கு 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 டக்குன்னு ரிஷி கால் பண்ண போடுறோம். சீக்கிரம் வாடா, முன்னாடி உட்கார. ப்ளீஸ் ரிஷி ஒரு நாள் போன வாட்டி உங்களுக்கு சண்டே வந்துருச்சு, தயவு செஞ்சு கம்முன்னு ரிஷி. டக்கு 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 டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு பண்ணு ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணு. பீட். ஆக்சுவலி அது வந்து கரெக்டாக 1 மினிட்குள்ளே பண்ணிடணும். 1 மினிட்னா அந்த கட்டியாக ஃபார்ம் ஆகுறது மாதிரி பெருசாக ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளே, குட்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பெருசாக ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளே நம்ம டக்குன்னு பண்ணிடணும். இல்லைன்னா ரொம்ப அப்படியே கெட்டியாக ஜெல்லி மாதிரி ஆகிடும். ஆயிடுச்சா? இல்லை, அப்போது விட்டுரு. அப்படியே ஓடியா. அந்த கை தான்ப்பா. வாடு பயமாக இருக்குது, டியூட்டி வேஸ்ட் ஆகிடுச்சு. போதும் ஓரளவுக்கு இருந்தாலே போதும். ஓகே, போதும் எடுத்துருவாங்க. ஸோ நல்லா ஜெல் மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு கேமராவில் காட்ட முடியாது. ஒழுங்காக இங்கே கை தொங்க விட ஐஷோ. நமக்கு அப்படியே எடுக்கூடாது. நான் அழி தரேன், அம்மா அழி தரேன். அப்படியே அவ்வளோதான். ஸோ அப்படி நம்ம 2-3 பேப்பரை சப்போர்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ண வாட்டர். ரிஷி அம்மா அழி தரேன். ரிஷி ஹாய், ஹலோ. எல்லோரும் நேரம் தமிழில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்னன்ட்டு. ஸோ இது வந்து ரிஷியோட இம்ப்ரெஷன் தான். ஆக்சுவலி இது வந்து என்னோட ரொம்ப நாள் ஆசை, ரிஷிக்கு வந்து இம்ப்ரெஷன் பண்ணணுங்கிறது. அது ஆக்சுவலி ஆன்லைனில் எல்லாமே செக் பண்ணி பார்த்தப்போ ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. 10,000 15,000 இது எல்லாமே இருந்தது. ஸோ பெங்களூர்லையும் செக் பண்ணோம், சென்னையிலையும் செக் பண்ணோம். சென்னையில் எது செக் பண்ணால் அவங்க அங்கேருந்து இங்கே வர அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் இதை நம்மளே வீட்டிலே பண்ணக்கூடாது, ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும் நமக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால் இதை வீட்டிலே ட்ரை பண்ணோம். ஆக்சுவலி இதை இம்ப்ரெஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குழந்தை வந்து ஒரு 1 இயர்க்குள்ளே ஒரு 3-4 months அந்த மாதிரி இருக்கும்போது இதை பண்ணிடணும். அப்போ தான் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக வரும். ஏன்னா இது வந்து குழந்தைங்க சின்ன வயசில் இருக்கும்போது பண்ணிட்டா பாக்ஸ் ஃப்ரேம் குட்டியாக வரும், அவங்க தூங்கும்போது நம்ம அழகாக பண்ணிடலாம். இப்போ ரிஷி நாங்கள் சமாதானப்படுத்தி இதை பண்ண வச்சதுக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆகிடுச்சு. ரொம்ப படுத்தி எடுத்துட்டாரு. நாங்கள் ஃபோன் கொடுத்து அப்படிலாம் பண்ணதுனால தான் இப்போ நாங்கள் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன், இல்லைனா அந்த ரியல் வீடியோவை அப்படியே அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் இது வந்து எப்படின்னா அந்த பேக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ ml பவுடர், அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் எல்லாமே அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாக்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். குட்டி குழந்தைங்களா இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற யூஸ்வலாக இருக்க பாக்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ ரிஷிக்கு வந்து 3 years ஆகுது. இது 3 years பண்ணும்போதே அவனோட கால் வந்து ரொம்ப பெருசாகிட்டதுனால எங்களால் சரியாகவே பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி பாக்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ ஒரு பாக்ஸ் தெரியுது பாருங்களேன் இந்த ப்ளூ கலரில், இந்த பாக்ஸில் அவனோட டாய்ஸ் பாக்ஸில் வந்து பண்ணோம். இதுதான் ஓரளவுக்கு ஓகேவாக வந்துச்சு. ஸோ இது எப்படி பண்ணணும்னா அவங்க ஒரு பாக்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணும். அவங்க எவ்வளோ ml பவுடர் கொடுத்துருக்காங்களோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும் எவ்வளோ பவுடர் போடணுன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிடணும். ஒரு 1 minute இதை பீட் பண்ணிடணும். 60 seconds தான் அதில் போட்டிருப்பாங்க. நல்லா டக்குன்னு கட்டி வந்து பெருசாக இருக்கக்கூடாது, குட்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ பெருசாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை பீட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே ரிஷியோட கையில் காலில், அதாவது நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா அவங்களோட கையில் காலில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிடணும். பண்ணிவிட்டு கொலுசு போட்டிருந்தாங்கன்னா கொலுசு இல்லாமல் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொலுசோடு பண்ணோம். ஆக்சுவலி எனக்கு ஒரு ஆசை ரிஷியோட கொலுசு தெரியணுங்கிறது, அதனால் நான் கொலுசு போட்டுகிட்டே பண்ணேன். நீங்கள் வந்து கொலுசு வந்து தெரியாத மாதிரி பண்ணிக்கோங்க, அப்போனா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ அது நல்ல ஒரு 4 minutes அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கையை ஆட்டி அது ஒரு அந்த ஏர் காற்று உள்ளே போகிற மாதிரி விடுங்க. அப்புறம் ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அந்த பவுடர் வச்சுருப்போம்ல அதை நல்லா அதில் ஊற்றி, இதோட ரெஸ்டிங் டைம் வந்து பார்த்தா ஒரு 4 to 5 hours தான் கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்து ஒரு என்டையர் டே ஃபுல்லாகவே வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு வேளை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தேன் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஆசை. ஸோ நாங்கள் ரிஷிக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டும் லெஃப்ட் லெக்கும் ஃபஸ்ட்டே பண்ணிட்டோம். அது நான் வீடியோ எடுத்தோம், ஆனால் என்னால் அதை அப்லோட் பண்ண முடியல ரொம்ப இதுவாக இருந்ததுனால. ஸோ இந்த டைம் செகண்ட் டைம் அவனோட ஹேண்டு லெக் பண்ணதை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஆக்சுவலி இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பவுடர் வந்து நம்ம ஊற்றிட்டு அதை ஊற்றுறோம்ல, ஊற்றிட்டு வந்து நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே அந்த பவுடரை போட்டு நாங்கள் கொஞ்சம் தட்டி இது பண்ணோம். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து நம்ம வெளியில் வாங்கினா 1 kg 30 rupees தான். ஆனால் இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நாங்கள் வாங்கும்போது இந்த பவுடரை வந்து அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மட்டும், அதாவது அந்த சுண்ணாம்பு அந்த மோல்டிங்குள்ளே ஊற்றுற அந்த பவுடரை சொல்கிறேன், அது மட்டுமே ஒரு 100 rupees அதுக்கு மேலே இருந்தது. ஒரு பெயிண்ட் ஷாப்பில் கண்டிப்பாக இது கிடைக்கும். அதில் வந்து அந்த மோல்டிங் ஊற்றுற பவுடர் வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லா வந்துடும். அதை நல்லா ஊற்றிட்டு இன்னும் அது தண்ணியாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலேயே அந்த பவுடரை என்ன பண்ணுங்கள், அது மேலே கொட்டி நல்லா அழுத்திடுங்க. அந்த தண்ணிக்குள்ளே வந்து அந்த பவுடர் போக 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 நல்லா கட்டியாயிடும். இது வந்து நாங்கள் 2 times இதை வந்து சொதப்பிட்டோம். ஸோ 3rd time தான் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு. ஏன் 2 times சொதப்பிச்சுன்னா, நாங்கள் பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணோடனே அது வந்து ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இதுக்குள்ளே கையோ காலோ உள்ளே விடும்போது, அதாவது அந்த தரையை ஒட்டி விடக்கூடாது, அந்த பாக்ஸை வந்து அடி வரைக்கும் ஒட்டி பண்ணக்கூடாது, கொஞ்சம் மேலேயே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்படின்னா தான் இது வந்து பர்ஃபெக்டாக வரும். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆக்சுவலி இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. நாங்கள் வெளில பண்ணுறதுக்கு நம்மளே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதில் நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் இது 4 to 5 hours வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இதோட ரெஸ்டிங் டைம் நல்லா ஒரு செட் ஆகும். கான்கிரீட் 4, 5 hours 6 hours. ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி தான் எடுப்பேன். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு. அவ்வளோதான். ஓகே 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 ரிஷி. மோல்டு வேண்டாமா? ஏன் வேண்டாம்? என்னது என்னது? ரெடி. நம்ம காலைல செஞ்ச இந்த மோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 8 hours ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டோம். ரிஷி இது உள்ள என்ன இருக்கு? ஆக்சுவலி 4 to 5 hours இருந்தால் போதுன்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம காலை செக் பண்ணலாம், கை செக் பண்ணலாம். கை செக் பண்ணி பார்க்கலாம். கை 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 ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி இது வந்து எப்படி அழகா இது மாதிரி இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும். சூப்பராக வந்துடுறா இது. டேய் இது அதோட சூப்பராக வந்துடுடா. எங்கடியோ நீ கையை வச்சு மறைச்சிக்கிறடியோ. எங்கடியோ கொஞ்சம் தான் வந்திருக்கு. என்னம்மா அழகாக கை வந்திருக்கு. இதுக்கு என்ன வரணும்? நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கை இது வரைக்கும் வரணுமா? கொஞ்சம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினச்சேன். இந்த இடத்துல மாவுலாம் சின்னதாக இருக்குது. ஓகே இது ஷேப் காட்டுற மாதிரி இன்க்ளூடிங் உங்கள் கை ரேகை கொண்டு வந்துருக்கு. கை ரேகையோடு வந்திருக்கு. அழகாக இருக்குது. இந்த கை தான் இது. அடுத்தது கால் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே ரிஷி, தம்பியோட கால் காட்டுங்க, வலது கால் காட்டுங்க. கொலுசு போட்டதால் தான் பெரிய பிரச்சனை. குழந்தைங்க சின்னதாக இருக்கும்போதே மோல்டு பண்ணிடுங்க, பெரிய பிள்ளையாக இருக்கும்போது பண்ணாதீங்க. கடவுளே பிள்ளையாரப்பா. ஆக்சுவலி கால் வந்து ஒரு இடத்துல தேஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இது மட்டும் ஒழுங்காக வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ அப்படி தட்டாதடியோடு ஆல்ரெடி அது தரையில் தான் ஒட்டிகிட்டு இருக்கு. நைஃப் கொடுத்தேன்ல, உங்கள் அப்பா அடங்க மாட்டாரா? சரி ஓகே. நைஃப் எங்க? நைஃப் பின்னாடி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆக்சுவலி இந்த மாதிரி வரலன்னா சைடில் நைஃப் வச்சு ஒரு வாட்டி பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா அது அழகாக வந்துடும். ஹாப்பி பர்த்டே டு மீ. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உண்மையிலே. மை டியர் ரிஷி, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆக்சுவலி ரிஷிக்கு இப்போ பர்த்டே வரப்போகுது. அதனால நாங்கள் ஆல்ரெடி அவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹாப்பி பர்த்டே டு மீன்னு. டியூட் பொறுமையாக தட்டு டியூட். உடனே அப்படி அப்படி குலுக்கிட்டே எடு. வரலையா? மோல்டிங் அடியில் போய் ஒட்டிக்கிச்சோ. இது என்ன கதையில் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியலை. இதுதான் தம்பி கால். இதுதான் கால். நீ அப்படி வர ஆனால் அதை ப்ராப்பராக எடுக்கணும் டியூட். நீ அப்படி பண்ணினா அந்த கால் ஒரு வேளை உடஞ்சிட போகுது. ரிஷி ரிஷி ஐயோ கையை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். ரிஷி
கரெக்ட் இருக்குது. அடியில் ஏதோ ஸ்டக்காக இருக்குது, ஃபுல்லாக ஜெல்லி ஓப்பனாக தான் இருக்குது. என்ன தெரியுமா, அந்த கால் வந்து தேஞ்ச மாதிரி இருந்ததுல்ல, அதில் நம்ம மோல்டிங் ஊற்றினோடனே கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. பிரேக் பண்ணி எடுக்கணுமா ஒரு வேளை? இட்ஸ் கான். வரலையா பிள்ளையாரப்பா, தயவு செஞ்சு எப்படியாவது இதை ஒழுங்காக வர வச்சுடு ப்ளீஸ். நீ அப்படி தட்டினா அங்கேதான் காலே இருக்கு, நல்லா ஒட்டிடுச்சு அதோட. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் காலை இன்னொரு தடவை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதான் டியூட், அந்த மோல்டிங் வந்து அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டிருக்கோம்ல, அது இந்த கால் தேஞ்ச மாதிரி இந்த இடத்துல தான் போய் ஒட்டிக்குச்சு. ரிஷி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ரிஷிக்கு ஒரே ஜாலி தான். ஓகே, இதுதான் காலுடைய பார்வை. இந்த இடத்துல தான் வந்து நமக்கு சரியாக வராமல் தம்பி பண்ணிட்டான். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாமா, பிரிக்கலாமா? வரைக்கிட்டா ஜி பூம் பா வரைக்கலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்படியே அந்த புன்னகையை பாருங்களேன். இங்கே பாருங்க, ஹாப்பி பர்த்டே டியர் ரிஷி குட்டி. வந்துருச்சா? வந்திருக்கு. ஹாப்பி பர்த்டே கட்டவரில் காணுமா? கொஞ்சம் இருக்கு, வாட்டர் ஆயிடுச்சு. கொடு. பட் ஓகே, அந்த கால் கொலுசுல வந்துருக்கு. கொடு, என் கையில் வை. இங்கே வா. அதே மாதிரி தான் அதுலேயும் வந்தது. கொலுசோட 3 முத்து. ஆக்சுவலி நாங்கள் வந்து லெஃப்ட் லெக்கும் லெஃப்ட் ஹேண்டும் முன்னாடியே பண்ணிட்டோம். அது நாங்கள் வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறோம். அதுலேயும் இதே மாதிரி கொலுசு போட்டதுனால பாதி உடஞ்சி அப்படி தான் வந்தது. ஸோ கொலுசு போட்டு எடுக்கக்கூடாது. இல்லை, எடுக்கலாம். அதெல்லாம் வந்து சின்ன வயசுல என்ன அது டக்குன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது வளர்ந்து அவன் அடம் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் ஷேரிங் நம்ம பண்ணணும், உப்பட்டை வச்சு தேய்க்கணும். ஆமாம், அவங்களே கொடுத்துருக்காங்க. கொலுசுலாம் நல்லா அழகாக தெரியுது. அதுபோல் இந்த பின்னாடி கொலுசு பாரு, அழகாக வந்துருக்கு. இந்த காலில் வந்து இந்த இடம் மட்டும் தான் எங்களுக்கு தம்பி காலை உள்ளே வச்சுட்டான், நல்லா வச்சுட்டான். அதனால் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி என்னாச்சுன்னா, இந்த பாக்ஸுக்கு கம்ப்ளீட்டாக ஒட்டுற மாதிரி காலை வைக்கக்கூடாது, கொஞ்சம் மேலேயே இருக்கணும். ரிஷி வந்து நல்லா அழுத்தி வச்சிட்டான், அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. அதே போல் இந்த மோல்டு வந்து தனி லேயராக ஸ்ட்ராங்காக இருக்குது. கால் வெளில எடுக்கும்போது பாருங்கள் தனியாக வரும். ரிஷி டன் டன். ஓகேயா? சூப்பரா? சூப்பரு. ஓகே, இதெல்லாம் வந்து குழந்தைங்க தூங்கும்போது தான் பண்ணுவாங்க யூஸ்வலாக. இந்த மாதிரி இம்ப்ரெஷன் பண்ணுறவங்க தூங்கும்போது பண்ணுவாங்க. அப்போ குழந்தைங்க அடம் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பராக அப்படியே காமிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து நாங்கள் இதுவும் பண்ண முடியாமல் அதுவும் பண்ண முடியாமல் இருக்க மாதிரி பெரிய பையன் ஆகிட்டான், அதனால பண்ண முடியல ப்ராப்பராக. இப்போ உங்களுக்கு தெரியுதா? கட்டவல் பாதி உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஓகேவாக வந்திருக்கு. கொலுசு வந்து அழகாக வந்திருக்கு, தெரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் உப்பட்டை போட்டு கொஞ்சம் ப்ராப்பராக தேய்ச்சி அதை ரிஷியவே பெயிண்ட் பண்ண வைக்கணும். ரிஷியவே நாங்கள் ரிஷி பண்ணுவான். ரிஷி பெயிண்ட் பண்ணுவல ரிஷி? ரிஷி சூப்பராக பண்ணுவான். பர்த்டே கிஃப்ட் இல்லை, ஆக்சுவலி உண்மையிலே சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த கை காலை நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது உண்மையாகவே அந்த ஒரு ஃபீல் வரும், ஒரிஜினலாக நம்ம கையை தொடுற மாதிரி. இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. பெயிண்ட்டு ப்ரஷ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி நாங்கள் வாங்கினது 3 months ஓல்டுக்கு, அதை நாங்கள் 3 years ஓல்டுக்கு பண்ணிட்டோம். நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து பெயிண்ட் ப்ரஷ் எல்லாமே அவங்களே கொடுப்பாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அவ்வளோதான். ஸோ ஃபைனலி நாங்கள் மோல்டிங்கை வந்து ஃப்ரேம் கடையில் கொடுத்துட்டு ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு அவர். இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் சொன்னால இதை நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ரிஷிக்கு வந்து 3 years ஆனதுனால கை காலெலாம் பெருசு, பாக்ஸும் பெருசு. ஸோ ரொம்ப அழகாக வந்தது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல மெமரிஸ்.